அஸ்ஸலாமு அலைக்கும். மை பேக்கிங் ஸ்டோரி 10. நம்மளுக்கு ஒரு சாக்லேட் பிளெயின் ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அது கூடயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஃப்ரீஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. 6 பிளெயின் சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி நான் பேட்டரில் ஊற்றி அவனை வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட்டும் பண்ணி நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை வந்து 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா 6 பிளெயின் சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது கூட நம்மளுக்கு ஃப்ரீயும் நம்ம கொடுக்குறோம். என்னென்ன ஃப்ரீ கொடுக்க போகிறோம்னா நட்டலா ப்ரௌனியும் பீனட் பட்டர் ப்ரௌனியும் கொடுக்குறோம். நம்மளோட பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அதை பீஸ் போட்டு கட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிடலாம். இது வந்து சென்னைக்குள்ளே தான் போர்ட்டரே புக் பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இதுவுமே நான் ரொம்ப அவசரமாக பண்ணதெல்லாம் இல்லை, ரொம்ப லேட்டாக பண்ணதானா எப்படி சொல்கிறது, இயர்லியாகவே பண்ணிட்டேன். நான் 4 o'clock அந்த மாதிரி டைமில் பண்ணிட்டேன். மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி டைமில் பண்ணி பேக் பண்ணியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொடுக்க வேண்டிய டைமில் தான் நான் அகெயின் ஒரு வாட்டி ஈட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் நம்ம ப்ரௌனியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அவங்களுக்கான பீசஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். பீஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாக அகெயின் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் நம்ம ப்ரௌனியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ப்ரௌனி வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ப்ரௌனியில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ப்ரௌனி பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணினா உங்கள் ப்ரௌனி தான் வேணும், அதனாலே நிறையா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரௌனி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கஸ்டமரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, கால் பண்ணியுமே சொன்னாங்க. ஸோ நீங்களுமே நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை பீஸ் போட்டாச்சு. தனித்தனியாக நம்ம 6 பீசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து மீதி 6 பீஸ் வந்து பிளெயின் ப்ரௌனியும் மீதி 2 பீஸ் வந்து நான் ஃப்ரீ கொடுக்குறதா சொன்னால அதுவுமே மேலே நம்மளோட நட்டலா ப்ரௌனியாக இருக்கட்டும், பீனட் பட்டர் ப்ரௌனியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுவோம்னா, நட்டலா ப்ரௌனி வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டர் ஊற்றி அதை பேக் பண்ணும் போது அந்த உள்ள நட்டலை வச்சுருப்பாங்க. மேலே சில பேர் நட்டலை வந்து அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து அதாவது 50% ஆஃப் பீப்புள் வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி பண்ணுறோம்னா, நம்ம உள்ளேயே பேக் பண்ணும் போதும் நம்ம நட்டலை வச்சு தான் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம வெளியே அது பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறமாவுமே நம்ம நட்டலை வந்து மேலே வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரீயாக கொடுக்குறதாலுமே நம்ம அதே மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நீங்கள் உள்ளே மட்டுமே வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் கேள்வி கேட்க வேணாம், யோசிக்க வேணாம். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தாலுமே அது வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வாங்கினா இது ஃப்ரீன்னு எதுக்கு போகிறோன்னா, நெக்ஸ்ட் இது இந்த ஒரு ரெசிபி எப்படி இருக்கும், இந்த ஒரு ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து இதை சொல்லியிருந்தேன். வேற என்னன்னா, கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌனியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரௌனி டப்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு ப்ரௌனி லவ்வர்லையும் தாண்டி சாக்லேட் லவ்வருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் நம்மளோட ப்ரௌனி டப்பு, ப்ரௌனி ஸ்லாப், மினி செலிப்ரேஷனுக்கு தேவையான 1/4 கிலோ ப்ரௌனி, அதாவது பென்டோ ப்ரௌனி கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி என்கொயரிஸ் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேளுங்க. நம்ம அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌனி வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம இப்போ அழகாக பேக் பண்ணி அழகாக பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரௌனியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌனி லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரௌனி பிடிக்காம போகாது. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒவ்வொரு இதுலேயுமே சொல்கிறது, நான் செய்கிறதுனால, நான் சேல் பண்ணுறதுனால இது சொல்லலை. நான் இது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு ப்ரௌனி அடிக்ட் தான். அவ்வளோ ப்ரௌனிஸ் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நான் இப்போ பேக் பண்ணுறது நானா இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக பேக் பண்ணுற அளவுக்கு என்னையவே அவ்வளோ இது பண்ணும். எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரௌனி வந்து நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு.
சொன்னீங்களா, நம்ம ப்ரௌனியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க என்கொயரி பண்ணுங்க. நம்ம பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாரி பீனட் பட்டரும், அதே மாரி நம்மளோட பீனட் பட்டருமே கிரன்ச்சி பீனட் பட்டர் தான். நீங்க அத பைட் பண்ணும்போது உங்களுக்கு கிரீமியா இருக்கிறத தாண்டி கிரன்ச்சி அங்கங்க உங்களுக்கு பீனட்டோட இது தெரியும். ஸோ கண்டிப்பா நம்ம ப்ரௌனிய வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆ சாப்பிடாதவங்க கண்டிப்பா நம்ம ப்ரௌனிய ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு ரிவ்யூ குடுங்க. என்கொயரீஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. பேக் பண்ணியாச்சு டிஸ்பேட்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.